Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 4.2 இருந்து sum number 14 பார்க்க போகிறோம். How many strings are there using the letters of the word intermediate? If 4 condition கொடுத்துருக்காங்க, of course this is a important 5 mark question or 3 mark questionல கேட்கலாம். ஏன் அப்படின்னா கண்டிஷன்ஸ் வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். The vowels and consonants are alternative அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் vowels எத்தனை இந்த லெட்டரில் இன்டர்மீடியட் அப்படிங்கிற லெட்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். வேர்டை TERMEDIATE. The vowels and consonants are alternative கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் vowels எத்தனை? நம்பர் ஆஃப் vowels 6. என்னென்ன? ஐ ஒன்று இருக்கா, இ ஒன்று இருக்கா, இங்கே ஒரு இ இருக்கா, ஐ இருக்கா, ஏ இருக்கா, திரும்பவும் ஒரு இ இருக்கு. ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் vowels 6. அடுத்ததா நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ். இப்போ டோட்டல் எத்தனை வேர்டு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 6 vowelனா நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் வந்து 6 தான். டோட்டலாக அப்போ 12 வரும் நமக்கு, 12 லெட்டர்ஸ். இப்போ ஐ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்ததா இ எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்ததா ஏ எத்தனை டைம் வந்திருக்கு? 1 டைம் வந்திருக்கு. மேட்ச் ஆகணும். வவல்ஸ் டோட்டல், இங்கே ரிப்பீட்டேஷன் டைம்ஸ். ஸோ ஃபைனல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஃபைனல் ஆன்சருக்கு வந்தாச்சு. த நம்பர் ஆஃப் வேஸ் in which vowels and consonants are alternative. இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடம் 6 லெட்டரு vowels இல்லையா, n ஃபேக்டோரியல், தட் இஸ் 6 ஃபேக்டோரியல். 6 லெட்டரு கான்சனன்ட்ஸ், அதே மாதிரி n ஃபேக்டோரியல் which is 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட்டேஷன்லாம் நம்ம டிவைட் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லையா. எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்கு? இ 3 டைம்ஸ் ஆஃப் ரிப்பீட்டேஷன். இங்கே ஐ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரிப்பீட்டேஷன். 1 ஏங்கிறது ஒரு டைம் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ 6 ஃபேக்டோரியலில் வந்து 6 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு ஒன்று போடலாம் இல்லையா. 3 ஃபேக்டோரியல். அப்போ டிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இந்த 3 ஃபேக்டோரியல், இந்த 3 ஃபேக்டோரியல். அதே போல் இந்த 6 ஃபேக்டோரியலுக்கு கொஞ்சம் கிளியராக போட்டிருக்கேன். இந்த 3 ஃபேக்டோரியல், இந்த 3 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகே. ஸோ டோட்டலாக இதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ இப்போ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 அப்படின்னாக்கா 6 5 30, 30 இன்ட்டு 4 120. அதே போல் இது வரைக்கும் 120 இன்ட்டு 360. டோட்டலாக நமக்கு 36 இன்ட்டு 12 வந்து 432, 2 0. அப்போ 43,200 வேஸ். வேகமாக கால்குலேஷன் பண்ண தெரியணும். ஓகே, ரொம்ப முக்கியமான சம் இது. இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக சப்டிவிஷன் 2. ஆல் vowels ஆர் டுகெதர். மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா vowels எத்தனை? நம்பர் ஆஃப் vowels 6. இது மொத்தமும் ஒரு யூனிட். ஒரு யூனிட்டாக எடுத்துக்கலாம். செட்டுன்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகேதா. நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் அப்போ அது வந்து எத்தனை இருக்குது? 6 இருக்குது இல்லையா. இது 6, டோட்டலாக 7. அப்போ 7னா இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் 7 ஃபேக்டோரியல். பட் இதில் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்குது. என்னென்ன ரிப்பீட்டேஷன் இருக்குது? இ பார்த்தீங்கன்னா 1 2 3, இ வந்து 3 டைம்ஸ் இருக்கு ரிப்பீட்டேஷன். அடுத்தது டி வந்து 2 டைம்ஸ் இருக்கு. டி வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே டி வந்து 2 ஃபேக்டோரியல். இது போக ஐ வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஓகே, இது ரெண்டும் வவல்ஸ் கேட்டகரியில் வரும், இது வந்து கான்சனன்ட் கேட்டகரியில் வரும். ஸோ இது மொத்தமாக பார்க்கும்போது 7 ஃபேக்டோரியல். கான்சனன்ட்ஸை மட்டும் பார்க்கும்போது, ஏன்னா கான்சனன்ட்ஸும் ரிப்பீட்டேஷனில் வருது, வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். அப்போ
வவல்ஸை மட்டும் பார்க்கும்போது 3 ஃபேக்டோரியல், அதாவது 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். கான்சனன்ட்ஸை மட்டும் பார்க்கும்போது 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். நல்லா கவனிச்சிங்க. இது வந்து நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், வவல்ஸ் மட்டும் மொத்தமாக ஒரு யூனிட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க, கான்சனன்ட்ஸ் அதில் சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஆல் வவல்ஸ் ஆர் டுகெதர், பட் கான்சனன்ட்ஸ் அதில் இருக்குது, தனியாக பிரிக்க முடியாது. அப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விடணும் அப்படின்னா மொத்தமான உள்ள யூனிட் 7 ஃபேக்டோரியல். இது எல்லாம் சேர்த்து இதில் ரிப்பீட்டேஷன் வர்றது மட்டும் இது கான்ஸ்டன்ட்ஸில் மட்டும் வர பார்ட் இது. ஓகே, அப்போ இதை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து சொன்னேன். ஸோ அப்போ இது 7 ஃபேக்டோரியல் அப்படின்னா 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், இது ஒரு பார்ட்டு. இது வந்து 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஒரு ஃபேக்டோரியல், இது ஒரு பார்ட். டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இது ரெண்டும் கேன்சல், 3 கேன்சல், இந்த 2 ஃபேக்டோரியல் இந்த 2 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு 2 இருக்கும் இல்லையா, இந்த 2ஆல் இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ். ஸோ டோட்டலாக இதனுடைய மல்டிப்ளிகேஷன் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு இந்த பார்ட் செகண்ட் பார்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2. இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get 1,51,200. இத்தனை வேஸில் இதை எழுத முடியும். ரொம்ப 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 முக்கியமான திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த சப்டிவிஷன், வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர். வவல்ஸே வரல அப்படின்னா டோட்டலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனி இன்டர்மீடியட் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எத்தனை நம்பர்ஸ் எத்தனை, n is equal to 12 இல்லையா, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது 12. அப்போ n ஃபேக்டோரியல் என்ன, 12 ஃபேக்டோரியல். ஓகே, அடுத்ததா இதில் ரிப்பீட்டேஷன் வருது இல்லையா, இதில் என்னென்ன ரிப்பீட்டேஷன், E 3 டைம்ஸ் வருதா, 1 2 3, இது 3 டைம்ஸ் E, இது டிவிஷனில் வரணும். அடுத்தது 2 டைம்ஸ் ஆஃப் I வந்து 2 டைம்ஸ், அது டிவிஷனில் வரணும். அடுத்தது T வந்து 2 டைம்ஸ் வரும், இது எல்லாமே டிவிஷனில் வரணும். therefore 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஓகே, இந்த 12 ஃபேக்டோரியலில் பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு அந்த 2ங்கிறத வந்து நம்ம இந்த பார்ட்டை மட்டும் 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம் இல்லையா. 3 ஃபேக்டோரியல் போட்டு கீழே டினாமினேட்டரில் நமக்கு வந்து 3 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்குது, இன்னொரு 2 ஃபேக்டோரியல் இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 ஃபேக்டோரியல் இந்த 2ஆல் இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2ஆல் இந்த 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பார்ட் 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2, இதனுடைய ப்ராடக்ட் 1,99,58,400. இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ லாஸ்ட் கேட்டகரி நமக்கு ரொம்ப ஈஸி, நான் இங்கேயே போட்டுருவோம் உங்களுக்கு. நான் 4th கேட்டகரியை நான் இங்கேயே போட்டுற முடியும். எப்படின்னா நோ வவல்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நோ வவல்ஸ் டுகெதர்னா டோட்டலாக இருக்கக்கூடிய வேஸ் இது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாத ஒரு முக்கியமான பார்ட், 3rd சப்டிவிஷன். எல்லாமே ஒன்றா வந்துடும். வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர்னா நெவர் டுகெதர்னு வரும்போது 12 ஃபேக்டோரியல். ஏன் 12 ஃபேக்டோரியல் நான் இங்கே சொன்னேன், n is equal to 12, அதனால் இது 12 ஃபேக்டோரியல். ரிப்பீட்டேஷனை டிவைட் பண்ணுறோம், அது ரூல், அதனால் டிவைட் பண்ணுறோம். இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய வேஸ் எத்தனை, இதுதான் இல்லையா. அப்போ வவல்ஸ் ஆர் நோ வவல்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னா அங்கே ஆல் வவல்ஸ் ஆர் டுகெதர்னு ஒரு வேல்யூ போட்டிருக்கும் பாருங்க. இந்த 2 சப்டிவிஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்போ இந்த 2வது சப்டிவிஷனில் நம்ம என்ன வேல்யூ போட்டோம் பாருங்க, 1,51,200. அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் வேஸ்ல இருந்து ஆல் வவல்ஸ் டுகெதர், நோ வவல்ஸ்னா வவல்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், சப்ராக்ட் பண்ணிக்க போகிறோம் இல்லையா. இப்போ இந்த பார்ட்டை நம்ம என்ன போகிறோம், இந்த சப்டிவிஷனில் இது மொத்தமாக நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, 4th சப்டிவிஷன், நோ வவல்ஸ் டுகெதர். நோ வவல்ஸ் டுகெதர்னா டோட்டல் பாசிபிலிட்டிஸ் என்ன, 1,99,58,400. ஆல் வவல்ஸ் டுகெதர்னா 1,51,200.
200 வந்துச்சு இல்லையா? இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா we get the answer of 1,98,07,200. இதுதான் லாஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, ரொம்ப கவனமாக போடணும். பல முறை பயிற்சி எடுங்க. ப்ராக்டிஸ் செஷனில் நீங்கள் வந்து வேகமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்கள் டைமை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.